இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. நம்மை முற்றும் முடிய காத்துக்கொள்ள வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளிலே முற்றும் முடிய காத்துக்கொள்ள வல்லவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேத புஸ்தகத்திலே வல்லவர் என்கிற தலைப்பிலே 8வதாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். 8வதாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், காத்துக்கொள்ள வல்லவர் என்று வேதம் சொல்கிறது. ஆனபடினாலே நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நம்மை சுற்றிலும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். எப்படி தானியேலை காத்துக்கொண்டாரோ, எப்படி அருமையானவர்களை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காத்துக்கொண்டாரோ, அதே போல நம்மையும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்திலே வேத புஸ்தகத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அந்நாள் வரைக்கும் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிய காலம் வரைக்கும் நம்மை காத்துக்கொள்ள அவர் முற்றும் முடிய வல்லவராய் இருக்கிறார் என்று வேத புஸ்தகத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த அருமையான நல்ல நாளிலே அந்த காத்துக்கொள்ள வல்லவர், யார் என்னை காப்பாற்றுவார்கள்? வியாதி வந்தால் யார் என்னை காப்பாற்றுவார்கள்? பிரச்சனை வந்தால் யார் என்னை காப்பாற்றுவார்கள்? அதே வேளையில் நிந்தை வந்தால் யார் என்னை காப்பாற்றுவார்கள்? வேலை படித்துவிட்டு வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லை, யார் என்னை காப்பாற்றுவார்கள்? என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையினுடைய காரியத்திற்கு யார் பரிந்து பேசி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார்கள்? அதே வேளையில் எங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், எப்படி எங்களை காத்து எங்களை காப்பாற்றி அந்த ஆஸ்திகளை திரும்ப கொடுப்பார்கள் என்றெல்லாம் கலங்குகிறோம். வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கலங்கி, எப்படி இந்த வியாபாரத்தில் கர்த்தர் என்னை காத்து நடத்தப் போகிறார், எப்படி நான் இழந்ததை திரும்ப பெறப் போகிறேன் என்று சொல்லி அநேக வேலைகளிலே நாம் கலங்குகிறோம். ஆனால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தவர் சொல்லுகிறார், அந்நாள் வரைக்கும் உன்னை காத்துக்கொள்ள நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 22-24 துர்க்குணத்திற்கு விலக்கி உன்னை காத்துக்கொள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் துர்க்குணத்துக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சவுலுக்குள் ஒரு பொல்லாத ஆவி புகுந்தது, அவனுக்குள்ளே ஒரு துர்க்குணம் உண்டானது. எப்படியாகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். அதே வேளையிலே அவன் போகத்தகாத இடத்திற்கு போய் ஒரு குறிகேட்கிற ஒரு ஸ்திரீயின் இடத்துக்கு போகிறான். அப்பொழுது இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், தேவனே உனக்கு விரோதமாய் இருக்க நீ என்னை தேடி வர வேண்டாமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் துர்க்குணத்திலே காணப்படுவோமானால் தேவன் நமக்கு விரோதமாய் மாறிவிடுவார். ஆனபடினால் நாம் அப்படி இருக்காதபடிக்கு நம்முடைய துர்க்குணங்களை எல்லாம் விட்டு விலக்கி நம்மை காத்துக்கொண்டு அருமையானவர்களை உண்மையும் நேர்மையுமாய் தேவனை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரகாசிக்கப்படுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகையினாலே தான் வேதத்தில் சொல்லுகிறது மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:21 மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான ஞானத்தையும் நல் ஆலோசனையும் நாம் காத்து நடக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஆம், இன்றைக்கு அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்களே ஆனால் ஜனங்கள் சீர்கெட்டு போக மாட்டார்கள், தேசம் சீர்கெட்டு போகாது. இன்றைக்கு தேசம் சீர்கெட்டு போக காரணம் என்ன? இன்றைக்கு தேசத்தில் வேதனைக்கு காரணம் என்ன? தேசத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? தேசத்தில் இன்றைக்கு கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், பலவிதமான பொருளாதார ஏமாற்றங்கள், லஞ்சங்கள், லாவண்யங்கள், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? தொழிலிலே நஷ்டங்கள், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? அருமையானவர்களே, இதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஆம், அநேகம் நல் ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்களே ஆனால் தேசம் சீர்கெட்டு போகாது, வாழ்க்கை சீர்கெட்டு போகாது, உன்னுடைய குடும்பம் சீர்கெட்டு போகாது. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் நாம் கண்ணோக்குகிற பொழுது மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறது.
இந்த இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள், களவுகள், கபடுகள், விரோதங்கள், பகைகள், பலவிதமான சூதுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பலவிதமான பொய்யான காரியங்கள், சூதும் வாதும் நிறைந்தவைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது என்று சொன்னால், இந்த மாம்சமான திரேகத்துக்குள்ளே காணப்படுகிற அந்த இருதயத்தில் இருந்துதான் புறப்படுகிறது. ஆனபடியினாலே தான் எல்லா காவலோடும் கூட நம்முடைய இருதயத்தை நாம் காத்து நடக்க வேண்டும். அதுதான் நமக்குடைய வாழ்க்கையில் முக்கியம். ஆனபடியினாலே தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:33 கர்த்தருடைய வழியை காத்துக்கொள். நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வழியில் நடக்க நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். ஆனபடி கர்த்தருடைய வழியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 37:31 சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. ஆகையினாலே கர்த்தருடைய வழியின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வேதம், அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் நம்மை வழிநடத்தும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே கண்ணோக்குகிற பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:21 என் வார்த்தையை உன் இருதயத்திலே காத்துக்கொள். அருமையானவர்களை, எதையோ நாம் காத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே காத்து வைத்துக் கொள்வோமானால், அருமையானவர்களை, ஒருபோதும் நாம் வழி தப்பி போக மாட்டோம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புக்குள் ஆளாக மாட்டோம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைக்குள்ளாக மாட்டோம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான கேட்டுக்கு ஆளாக மாட்டோம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நாம் இழக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம், என் வார்த்தைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். அதுதான் முக்கியம். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் 4:10 உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுதல். சரீரத்தை எப்படி காத்துக்கொள்ள விரும்புகிறோமோ அதே போல நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆத்துமா விலையேற பெற்றது, ஆத்துமா அழிவில்லாதது. ஆனபடினாலே அழிவில்லாத ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வாலிப பிராயத்திலே உலகத்திலே கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், மனம் போன போக்கிலே அருமையானவர்களை நடப்பது முக்கியமல்ல. அருமையான மனம் போன போக்கிலே நடந்து மாயையை பின்பற்றி குடித்து வெறித்து கும்மாளம் அடித்து இன்றைக்கு விபச்சாரங்களும் நடனங்களும் கேலிக்குத்துகளுக்கும் ஆளாகி நடப்பது முக்கியமல்ல. அது இந்த உலகத்தோடு ஒழிந்து போய்விடும். ஆனால் அருமையான வாலிபனே, வாலிப தம்பியே, சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய ஜீவியத்திலே மிக முக்கியமான ஒன்று, உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணி கொள்ளுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. ஆனபடினாலே இந்த வாலிப பிராயத்தில் கர்த்தருடைய வசனத்தின்படி உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் சங்கீதம் 119:33 உமது வழியை முடிவு பரியந்தம் காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் துவக்கம் முக்கியம் அல்ல, அருமையானவர்களே, முடிவுதான் முக்கியம். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு சபையில் கைகளை உயர்த்தினோம், ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு கூட்டத்தில் கை உயர்த்தினோம், ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு நான் ஆலயத்துக்கு போனேன் என்று அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால், நம்முடைய வழியை முடிவு பரியந்தம் இயேசுவில் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று யோபு மிக அருமையாய் சொல்லுகிறார். ஆனபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே துவக்கத்தை பார்க்கிலும் முடிவுதான் முக்கியம். ஆனபடினாலே ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்கப் போகிறீர்களோ இத்தனை புத்தியினரா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே நாம் புத்தியினராயிராதபடிக்கு புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொண்டு புத்தியுள்ள கன்னிகைகளாய் நடந்து அருமையானவர்களை நம்முடைய தீவெட்டியில் எப்பொழுதும் எண்ணெய் இருக்குமானால் நிச்சயமாகவே மணவாளன் வரும்பொழுது மணவாளனை எதிர்கொண்டு அழைக்க நாம் ஆயத்தமாக முடியும். ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:3 ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஒருமனப்பாட்டு நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், நீடிய பொறுமை, சாந்தம், விசுவாசம் இவற்றை நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயின் புஸ்தகம்
4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நாம் காத்து கொள்வோமானால் நமக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோம். அப்பொழுது நமக்கு அவர் ஒரு நீதிக்குரிய கிரீடத்தை தருகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் பெறுகிற கிரீடங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். படிப்பில் தருகிற கிரீடம், பட்டங்களை தருகிற கிரீடம், இந்த உலகத்திலே பலவிதமான கிரீடங்களை தருகிறது. எல்லாம் அருமையானவர்களை ஒழிந்து போகும். ஆனால் ஒழிந்து போகாத ஒரு கிரீடம் என்னவென்று சொன்னால் அருமையானவர்கள் விசுவாசத்தை காத்து கொள்கிற கிரீடம்தான். ஆகனபடினால் தான் வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:19 பார்க்கும் பொழுது, பொறுமையினால் உன் ஆத்துமாவை காத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, கணவன் மனைவியிடையே, பிள்ளைகளிடையே, நம்முடைய சபையினரிடையே, அல்லது நம்முடைய நண்பர்களிடையே, நம்முடைய உறவினர்களிடையே, நம்முடைய தொழிலிலே, வாழ்க்கையிலே, வேலையிலே, எல்லாவற்றிலேயும் நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பொறுமையுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலேயும் அவர் வாய் திறவாதவராய் பொறுமையாய் இருந்தார். அதனாலே தான் மகிமையான உயிர்த்தெழுதலை அவருடைய வாழ்க்கையிலே காண முடிந்தது. ஆனபடினாலே தான் வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது அருமையானவர்களே, யூதாவின் புஸ்தகம் 21வது வசனத்திலே, தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஆம், இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே அன்பு காணப்படவில்லை. இன்றைக்கு அன்புக்கு பதிலாக வம்புதான் காணப்படுகிறது. ஆம், ஒருவருக்கொருவர் சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஒரே சபையினராக இருந்தாலும் சரி, அருமையானவர்களை எல்லாம் வம்புதான் காணப்படுகிறதை தவிர, பிரச்சனைகள் தான் காணப்படுகிறதை தவிர, போராட்டங்கள் தான் காணப்படுகிறதை தவிர, கலக்கங்கள் தான் காணப்படுகிறதை தவிர, நீ பெரியவன் நான் பெரியவன் என்கிற எண்ணங்கள் தான் காணப்படுகிறதை தவிர, அருமையானவர்களே இவ்விதமாய் காணப்படுகிற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் என்று நாம் பாடுகிறோம். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையில் வம்பே பிரதானமாய் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஆனபடினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே அந்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோமானால், ஜீவியத்தை காத்துக்கொள்வோமானால், நடைமுறை பாவனைகளை காத்துக்கொள்வோமானால், நிச்சயமாகவே அருமையானவர்களை சத்துரு அடைக்கிற வாசலை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார். மனிதன் அடைக்கிற வாசலை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார். இதுவரை உன் வாழ்க்கையிலே, ஜீவியத்திலே, குடும்பத்திலே, தொழிலிலே, சரீரத்திலே, பலவிதமான எதிர்பார்க்கிற காரியங்களிலே, படிப்பிலே, வேலையிலே, பொருளாதாரத்திலே, எல்லா விதத்திலும் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, உடைய மகத்துவம் உள்ள கரத்திலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முற்றுமுடிய காத்துக்கொள்ள வல்லவர் என்கிற வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி எங்களை காத்து கொண்டால் நிச்சயமாகவே ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு வைத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.